பொதுவாவே துபாயில ஃபைனான்ஸ், டூரிசம், டெக்னாலஜி, ரியல் எஸ்டேட்னு ஆரம்பிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி, டிரைவர்ஸ்னு நிறைய செக்டர்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா நிறைய ஏஜென்சி இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி பாவம் அப்பாவி மக்களுக்கு தப்பான அட்வைஸ் கொடுத்து ஏமாத்துறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் துபாய்க்கு வேலை தேடி வரும்போது ஏமாறாம இருக்க ஒரு 3 டிப்ஸ் சொல்றேன். நம்பர் 1, டோன்ட் கம் ஆன் a டூரிஸ்ட் விசா. வேலை தேடுற உங்களுக்கு டூரிஸ்ட் விசா எதுக்காக? அது மட்டும் இல்லாம விசிட் விசாவை விட ஜாப் சீக்கர் விசாக்கு ரேட்டும் கம்மி. ஆல்சோ டூரிஸ்ட் விசா எடுத்தீங்கன்னா 3000 இல்லாம உங்களை உள்ள விட மாட்டாங்க. நம்பர் 2, bring enough funds to survive for 3 to 4 months. Let's be real. துபாய் ஒன்னும் சீப்பான கண்ட்ரி இல்லைங்க. சோ வேலை கிடைக்கிற வரைக்கும் ரெண்ட், ஃபுட், டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் டெய்லி எக்ஸ்பென்ஸை பேர் பண்ற அளவுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் கையில வச்சுக்காங்க. நம்பர் 3, டைமிங் இஸ் எவ்ரிதிங். சம்மர்ல 50 டிகிரி வெயில்ல வேலை தேடணும்னு டிசைட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பான டெசிஷன். அதுக்கு பதிலா துபாயோட பீக் ஹைரிங் சீசனான அக்டோபர் டு ஏப்ரல் ட்ரை பண்ணா கண்டிப்பா வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி உங்க ஸ்கில் செட், நீங்க போடுற ப்ராப்பர் எஃபர்ட் தான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கும். சோ வேலைக்கு போனா துபாய்க்கு தான் போவேன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.